ஓகே. அப்ப இது இப்படி ஒரு மெத்தட்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் வரும் என்ன சொன்னா, இது கொஞ்சம் இதுல இருக்கிற முக்காவாசி கேள்விகள் பாஸ்ட் பேப்பர் கேள்வி. அதை நீங்க நல்லா விளங்கிக்கொள்ளணும். அதாவது பாஸ்ட் பேப்பர்ல இருந்து டிரெக்டா அப்படியே நாங்க போட இல்லை. பாஸ்ட் பேப்பர்ல இருந்து அப்படியே காப்பி பண்ணி டிரெக்டா நான் போட இல்லை. பாஸ்ட் பேப்பர் கேள்வியோட ஒத்த மாதிரி கேட்டிருக்கேன். இப்ப சமூக விஞ்ஞானம் அதாவது அரசியலுங்கிறது சமூக விஞ்ஞானமாக கருதப்படுகின்றது, ஆராய்க எங்களோட கேள்வி ஒன்று வந்திருந்தீங்க. 2015 வந்திருக்கு. 2019 நினைக்கிறேன் அந்த அப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு. சரியா? அப்ப அதை கொஞ்சம் மெருகூட்டி அரசியலானது இயற்கை விஞ்ஞானம் என்பதை விட சமூக விஞ்ஞானமாக கருதப்படுகின்றது. அப்ப இதற்கு நீங்க உடன்படுவீங்களா? உங்களோட விடைக்கான காரணத்தை விவரிக்க சொல்லி கேட்டீங்க. இப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும், பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல எந்த கேள்வியும் பெரும்பாலும் நேரடியாக வாரதில்லை. சரியா? பெரும்பாலும் எந்த கேள்வியும் நேரடியாக வரப்போறது இல்லை. அதை நீங்க நல்லா விளங்கி வச்சுக்கணும். ஏதாவது ஒன்றோட தொடர்புபடுத்தி ஒப்பிட்டு தான் இப்ப நிறைய கேள்விகள் வரும். சரியா? அதே போல இன்னொரு முக்கியமான விடயத்தை நீங்க இதுல தெரிஞ்சு கொள்ளணும். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல முழுக்க முழுக்க கைட்ட தழுவின மாதிரி கேள்வி எடுக்க மாட்டாங்க. சரியா? 100% கைட்ட தழுவின மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சில கேள்விகள் நடைமுறை விடயங்களோட சம்பந்தப்படுத்தி கேள்வி எடுப்பாங்க. நீங்க பாஸ்ட் பேப்பரை வேணும்னா பார்க்கலாம். பார்ட் த்ரீல பார்ட் த்ரீல பெரும்பாலும் நடைமுறை ரீதியான நிறைய கேள்விகள் எல்லாம் வருது. எப்படியும் ஒரு பேப்பர்ல ரெண்டு கேள்வி மாதிரி எப்பயும் வருது. சரியா? இப்போ உதாரணமா இலங்கையோட அரசியல் கட்சியின் அண்மை கால போக்குகள் சம்பந்தமா அது உங்களுக்கு நடைமுறை ரீதியா நீங்க எழுதணும். கைட்டை படிச்சு நீங்க எழுத இயலாது. சரியா? அதே போல இன்னொரு கேள்விகள் கேட்டிருக்கேன் நான் பாருங்க. இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறேன். அஹ், அரச திணைக்களங்களில் ஏற்படும் லஞ்ச ஊழலை தடுப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் மேற்கொள்கின்ற வழிமுறைகள். சரியா? இப்ப தற்போதைய அரசாங்கம் என்பிபி கவர்மெண்ட் இந்த அரசு திணைக்களங்கள்ல ஏற்படுகின்ற லஞ்ச ஊழலை தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை திட்டங்களை செஞ்சு வராங்க என்கிறது சம்பந்தமா விவரிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்ப இப்படி ஒரு கேள்விக்கு வந்தா நீங்க என்ன செய்யுங்க? ஏன்னா இது நடைமுறை ரீதியா இப்ப உங்களுக்கு தெரியும். இலங்கை ஆரம்பத்துல இந்த அரசாங்கத்துக்கு முன்னுக்கு லஞ்ச ஊழல்ல மிக ஒரு கெடுபிடியான ஒரு ஒரு நாடாக இருந்தீங்க. கிட்டத்தட்ட லஞ்ச ஊழல் திணைக்கள ஆணையாளர் இலங்கையில 60% மேற்பட்ட அரச திணைக்களங்கள் லஞ்ச ஊழலோட தொடர்பா இருக்கி என்று சொல்லி அறிக்கை விட்டாரு. வழங்குதா? அப்ப இதனை இல்லாம செய்யறதுக்கு தற்போதைய அரசாங்கமோட கொள்கையில லஞ்ச ஊழல் தடுப்பதற்கான பல முயற்சி வேலை திட்டங்களை நடைமுறை ரீதியாக செஞ்சு வராங்க. அப்ப இது சம்பந்தப்பட்ட அறிவு உங்களுக்கு இருக்கா என்கிறத ஆராயறதுக்காக கேள்வி கேட்பாங்க. விளங்குதா? அதே போல இன்னொரு கேள்வி எடுத்திருக்கீங்க பாருங்க. ஆ, இலங்கையில கொள்கை உருவாக்கத்துல சமகால உலக போக்கு மற்றும் சர்வதேச அமைப்புகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறது? அப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க செய்திகள் பார்த்திருந்தா நீங்க உங்களுக்கு விளங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்மையில இலங்கையில மனித உரிமை ஆணைக்குழு தலைவர் ஒல்கர் டூர்க் வந்திருந்தாரு. சரியா? வந்திருந்து அதாவது செம்மணி புதைகுழி விவகாரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த புதைகுழி விவகாரம் சம்பந்தமாக ஒல்கர் டூர்க் இலங்கைக்கு வந்த டைம்ல இந்த கொள்கை உருவாக்கத்துல இவர் ஆதிக்கமாக காணப்பட்டீங்க. அதே போல ஆஹ், ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு வந்திருந்தது. ஓகே, உங்களோட ஒரு கேள்வி நகரன். ஐரோப்பிய ஒன்றியத்தால இலங்கைக்கு என்ன லாபம் கிடைக்குது சொல்லுங்க அப்போ. ஐரோப்பிய ஒன்றியத்தால இலங்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு லாபம் ஒன்று கிடைக்குது. என்ன லாபம் அது? ஒரு சலுகை. இன்னும் சொல்றேன்னு சொன்னா ஒரு சலுகை ஒன்று கிடைக்குது. என்ன சலுகை அது? சொல்லுங்க. இ- இலங்கை வியாபாரிகளுக்கு ஐரோப்பிய பொருட்களுக்கான வரி குறைக்கப்பட்டு காணப்படும். ஓகே, ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை. வழங்குதா? ஜிஎஸ்டி பிளஸ் வரிச்சலுகை நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த வரிச்சலுகை ஐரோப்பிய ஒன்றியம் கொடுக்குது. அப்ப ஐரோப்பிய ஒன்றியம் இந்த ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை வழங்குறதுனால தொடர்ந்தும் இலங்கை ஐரோப்பிய ஒன்றியத்தோட இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அப்ப ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை வந்த டைம்ல இந்த கொள்கை உருவாக்க விடயத்துல சில கட்டுப்பாடுகளை விதிச்சுட்டு போனாங்க. இன்னைக்கு உலகளாவிய ரீதியில இடம்பெறுகின்ற பல போக்குகள் நீங்க உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். அமெரிக்கா இஸ்ரேல்
இந்த மத்திய கிழக்கு, அதாவது கல்ஃப் கண்ட்ரிகளுக்கு இடையில, கல்ஃப் கண்ட்ரின்னு சொன்னா வளைகுடா நாடுகள், சரியா? அப்ப இந்த கல்ஃப் கண்ட்ரிகளுக்கு இடையில இடம்பெறுகின்ற இந்த யுத்த நிலைமை எப்படி இலங்கையோட பொருளாதார அல்லது இலங்கையோட கொள்கையில தாக்கம் செலுத்துது, சரியா? அப்ப இப்படி கேட்பாங்க. அதே போல இன்னொரு கேள்வி எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. இலங்கை அரசியல் கட்சியின் அண்மை கால போக்குகள், அதே போல நலன்புரி அரசு என்ற வகையில் இலங்கையின் பலம் மற்றும் பலவீனம், சரியா? இதெல்லாம் நான் பொதுவான கேள்விகளாக எடுத்திருக்கிறேன். இல்லைங்க, ஏன் இது நான் எடுத்தேன்னு சொன்னா, நான் இவ்வளவு கேள்வியும் பொதுவாக வராது, இதுல இருந்து ரெண்டு கேள்வி பொதுவாக வரும். இப்போ நான் ஏன் இதை நான் எடுத்திருக்கேன்னு சொன்னா நல்லா வணங்கி நீ நினைக்கலாம், என்ற பவரை காட்டுறதுக்கு நான் அந்த பேப்பர் எடுத்திருக்கேன்னு சொல்லி. அப்படி இல்லை, விளங்குதா? ஆனா இது நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னு சொன்னா அதுக்குரிய ஆன்சர் நீங்க இப்போ உங்களுக்கும் இந்த இதுக்கு இப்போ ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கும் நான் வழங்கப்படுத்தினதுக்கு. அப்ப இது ஏன் நான் எடுத்தேன்னு சொன்னா, இது சம்பந்தப்பட்ட அறிவும் உங்களுக்கு கிடைக்கணும். சமகால உலக அரசியல் சம்பந்தப்பட்ட, சமகால இலங்கை அரசியல் சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏனென்றா பிள்ளைகள், விடை எழுதும் போது தர்க்க ரீதியாக தான் நாங்கள் விடை எழுத போறோம், சரியா? தர்க்க ரீதியாக, அதாவது நடைமுறை உதாரணங்களை அதிகமாக கொடுக்கணும். ஏனென்று சொன்னா, இப்ப நம்ம 20 மார்க்ஸுக்கு நம்ம எழுத போறோம் என்றால், நீங்க வேணுமெண்டா அதாவது அந்த கைட் ஒன்று கொடுப்பாங்க பேப்பர் மார்க்கிங்கில், சரியா? அந்த கைட் புக்கில் உங்களுக்கு வழங்கும் அந்த உதாரணங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, வழங்குதா? இப்போ உதாரணமா எப்படியும் ஒரு 8 பாயிண்ட்ஸ் எழுதினா தான் உங்களுக்கு 20 மார்க்ஸுக்கு 20 மார்க்ஸுக்குரிய கேள்விக்கு 8 பாயிண்ட்ஸ் எழுதினா தான், அதாவது மினிமம் 8 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதணும். மினிமம் 8 பாயிண்ட்ஸ் எழுதினா தான் உங்களுக்கு 18 மார்க்ஸ் சரி கிடைக்கும். ஆனால் அந்த 8 பாயிண்ட்ஸுக்குமான விளக்கம் பக்காவாக இருக்கணும். அந்த 8 பாயிண்ட்ஸுக்குமான விளக்கம் முழுமையாக பக்காவா இருந்தா மட்டும்தான் அதுக்கான மார்க்ஸ் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அப்ப அந்த விளக்கம் எப்படி இருக்கணும்? அதாவது உதாரணத்தோட அந்த விளக்கத்தை நீங்க கொடுக்கணும், சரியா? அப்ப எந்த அளவுக்கு நீங்க உதாரணத்தோட விளக்கங்களை கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கான மார்க்ஸ் அங்க கிடைக்கும், அங்குதா? அப்ப 5 கேள்வியையும் நல்ல டொப்பா நீங்க செய்யணும். செய்யறதுக்கு இந்த சமகால உலக அரசியல் சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் உங்களுக்கு தேவை. இன்னைக்கு நீங்க உரிமைகள், இப்ப அரசியல் தத்துவம் என்ற விடயத்துல எடுத்து நீங்க செய்யறீங்கன்னு சொன்னாலும் அதுக்கு உதாரணம் கொடுக்கறதுக்கு சமகால உலக நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட பல விடயங்களை அறிஞ்சீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு தத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது, உரிமை மீறல்கள் எவ்வாறு இடம்பெற்று இருக்குது, நீதி சமத்துவம் உலகத்துல எப்படி இருக்கு என்கிறது சம்பந்தமா நீங்க அறிஞ்சு கொள்ளலாம், விளங்குதா? அப்ப அதுக்காகத்தான் இப்படியான நடைமுறை ரீதியான கேள்விகள் எடுத்திருக்கிறேன். அதே போல இந்த 4வது கேள்வியை பாருங்க. இலங்கையானது நிலமானிய முறையிலிருந்து முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மாறுவதில் 1833 கோல்ஃபுக் கமரன் யாப்பு சீர்திருத்தம் ஒரு அடித்தளத்தை இட்டது. இக்கூற்றை ஆராய்க. அப்ப இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. நான் நினைக்கிறேன் 2016ஆம் ஆண்டு கேள்வி, சரியா? அதாவது இலங்கையானது நிலமானிய முறையிலிருந்து முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மாறுவதில் கோல்ஃபுக் கமரன் என்ன அடித்தளத்தை இட்டது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப இந்த கோல்ஃபுக் கெமரன் சீர்திருத்தம் இப்ப வளமையா கேட்கிற கேள்வி என்ன? கோல்ஃபுக் கெமரன் சீர்திருத்தத்தில் ஏற்படுகின்ற பொருளாதார விளைவுகள், அரசியல் விளைவுகள், சமூக விளைவுகள் ஆராய்ன்னு சொல்லிக்கிறேன். நீங்க தெளிவா நீங்க அதுக்கு ஆராய்வீங்க. இப்ப மறைமுகமா இங்க கேட்கிறது என்னன்னு சொன்னா பொருளாதார விளைவுகள், அதுலேயும் இந்த பொருளாதார விளைவுகள் எப்படி ஒரு முதலாளித்துவத்துக்கான ஒரு அடித்தளத்தை இட்டீங்க. அப்ப அதை நீங்க நிறுவனம், வழங்குதா? அப்ப இந்த இப்படியான கேள்விகளுக்கு நீங்க எப்படியான ஒரு கிரிட்டிக்கலான கேள்விகளுக்கு நீங்க விடை எழுத முற்படும் போதோ அல்லது இப்படியான கிரிட்டிக்கலான கேள்விகளை நீங்க முறையாக ஆராய்ஞ்சீங்கன்னு சொன்னா இலகுவான கேள்வியை மிக இலகுவாக செஞ்சு கொள்ள முடியும், வழங்குதா? இப்ப இலங்கையில நிலமானிய முறையிலிருந்து முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மாறுவதில் கோல்ஃபுக் கெமரன் யாப்பு என்ன அடித்தளத்தை ஈட்டது என்று சொல்லி நீங்க அதுக்கான விலைகளை தெரிஞ்சீங்கன்னு சொன்னா, இப்ப உதாரணமா பொருளாதார விளைவுகள் கேட்டால் நீங்க முழுமையாக எழுதுவீங்க. அல்லது இப்போ கோல்ஃபுக் சீர்திருத்தத்தில் காணப்படுகின்ற முதலாளித்துவ பண்புகள், அதாவது பொருளாதார விளைவுனால ஒரு முதலாளித்துவ பண்புகள், பொருளாதார விளைவுகள் பொருளாதார விளைவுகளினால் ஏற்பட்ட முதலாளித்துவ பண்புகளை சொல்லி கேட்டா நீங்க கொடுப்பீங்க, விளங்குதா? அப்ப இப்படி இப்படி அதாவது கேள்விகளை செய்யும் போது ஒன்றோட ஒன்று தொடர்புபடுத்தி தான் நீங்க பார்க்கணும். அதே போல 5வது கேள்வியை பாருங்க. சுதந்திரத்துக்கு பின்னரான இலங்கையில் நவீன ரீதியான அரசு தோற்றம் பெறுவதில் டொனமோர் அரசியலமைப்பு பாரிய பங்களிப்பை செய்துள்ளது. மிச்சம் ஈஸியான ஒரு கேள்வி. கேள்வியை நீங்க முதலாவது விளங்கி எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு இலகுவாக வந்துடும். இப்ப நவீன அரசுனா என்ன சொல்லுங்க அப்போ? நான் இப்ப முழுமையா வழங்கப்படுது, நம்ம மேலோட்டமா ஒரு சும்மா ஒரு எக்ஸ்பிளைன் தாரேன்.
நவீன அரசுண்டா என்ன சொல்லுங்க அப்போ. இப்ப இந்த நவீன அரசுக்குரிய வெஸ்பாலியாவுடன் ஓகே, நவீன அரசுக்குரிய அடித்தளத்தை, அதாவது நவீன அரசுக்குரிய ஒரு டெஃபினேஷனை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுக்கான ஆன்சரை சும்மா இலகுவா எடுத்துக்கொள்ள முடியும். சரி, அப்ப இப்படி ஒரு கேள்வியும் அடிக்கடி வருது. இப்ப நவீன ரீதியான அரசு அப்படின்னா என்ன சொல்லுங்க அப்போ. நவீன ரீதியான அரசு அப்படின்னா என்ன? வெஸ்பாலியா உடன்படிக்கைக்கு பிறகு தோன்றியது. வேற யாரு சரி சொல்லுங்க அப்போ. காலனித்துவத்துல இருந்து சுதந்திரம் அடைந்த அரசுகள். ஓகே, காலனித்துவத்திலிருந்து சுதந்திரம் அடைந்த நாடு. வேற யாரு சரி? இன்னும் டீப்பா சிம்பிளான ஒரு பாயிண்ட், நவீன ரீதியான அரசு. இப்ப இதுல பாருங்க, ரீதியான என்ற ஒரு சொல்ல வருது பாருங்க. இப்ப நேரடியா நவீன அரசுன்னு நான் கேட்கல. நேரடியா நவீன அரசு அப்படின்னு கேட்கல, நவீன ரீதியான அரசு அப்படிதான் கேட்டீங்க. இப்ப சரி சொல்லுங்க அப்போ. ஓகே, இப்ப நசீஃபா சொன்ன மாதிரி காலனித்துவத்திலிருந்து சுதந்திரம் அடைந்த அரசு. சரியா? சரி, அந்த அந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து வரும். காலனித்துவத்திலிருந்து சுதந்திரம் அடைந்த அரசு. காலனித்துவத்திலிருந்து சுதந்திரம் அடைந்த அரசு இப்ப எப்படி இருக்கு? எப்படியான ஒரு அரசா இருக்கு? பொ- பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளாக. நான் கேட்கிறேன் பிள்ளை, நவீன ரீதியான அரசு தானே. இப்ப காலனித்துவத்தில இருந்து சுதந்திரம் அடைந்த அரசுகள். சரியா? இப்ப அமெரிக்காவும் காலனித்துவத்திலிருந்து சுதந்திரம் அடைந்த அரசு. இலங்கையும் காலனித்துவத்திலிருந்து சுதந்திரம் அடைந்த அரசு. இந்தியாவும் காலனித்துவத்திலிருந்து சுதந்திரம் அடைந்த அரசு. விளங்குதா? பிரான்ஸ் கூட 1789ஆம் ஆண்டுக்கு பிறகு மன்னராட்சி முறையில இருந்து சுதந்திரம் அடைந்த ஒரு அரசு. அப்ப இப்படியான அரசுகள் இன்றைக்கு சர்வதிகார ரீதியான அரசாக இருக்கா, அல்லது ஜனநாயக ரீதியான அரசாக இருக்கா, அல்லது இரண்டும் கலந்த ஒரு அரசாக இருக்கா? அதான் நான் கேட்கிறேன். சொல்லுங்க அப்போ, எப்படியான அரசா இருக்கு? ஜனநாயக ரீதியான அரசு. ஓகே, ஜனநாயக அரசு. அதுதான். அப்ப நவீன ரீதியான அரசு என்று சொல்றேன்னு சொன்னா, நவீன ரீதியாக தற்போது பெருவாரியாக எந்த அரசு இருக்கோ அதைத்தான் நாங்க சொல்லுவோம் நவீன ரீதியான அரசு. இப்ப உங்களுக்கு வீடு எழுதக்கூடியதா இருக்கும். சொல்லுங்க அப்ப. இப்ப இப்ப என்ன என்ன கேட்டிருக்காங்க? கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க? இப்ப கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க? சார், கேள்வியை திரும்ப ஒரு மனசு சொல்லணுமா? சுதந்திரத்துக்கு பின்னரான இலங்கையில் நவீன ரீதியான அரசு தோற்றம் பெறுவதில் டொனமூர் அரசியலமைப்பு பாரிய பங்களிப்பை செய்துள்ளது. நவீன அரசு தோற்றம் பெறுவதில் டொனமூர் அரசியலமைப்பின் பங்கை ஆராய்க. அப்ப நவீன அரசுனா நான் என்ன சொல்லிட்டேன். இப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, மறைமுகமான மறைமுகமா என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, சுதந்திரத்துக்கு பின்னரான இலங்கையில் ஜனநாயக ரீதியான அரசு தோற்றம் பெறுவதில் டொனமூர் அரசியலமைப்பு பாரிய பங்களிப்பை செய்துள்ளது. விளங்குதா? அப்ப சார், ஆன்சர் சொல்லவா? விளங்கல. சொல்லவா சார் ஆன்சர்? இல்ல இல்ல, நான் சொல்றேன். நான் உங்களுக்கு வழங்கப்படுறேன். உங்களுக்கு ஆன்சர் இப்ப தெரியும் தான் எல்லாருக்கும். இப்ப ஜனநாயக ரீதியா இப்ப இப்படித்தான் ஒரு சில கேள்விகள் மயக்கமா வரும். அப்ப இதை நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க என்கிறத ஆராயத்தான் இந்த இப்படியான கேள்விகள் எடுவாங்க. இப்ப இப்ப பேப்பர் கிளாஸ்ல வந்து இதைத்தான் நாங்க படிக்க போறோம். விளங்குதா? இதைத்தான் நாங்க பேப்பர் கிளாஸ்ல படிக்க படிக்க போறோம். அப்ப நல்லா பாருங்க. இப்ப இப்ப நிறைய பேருக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆனா பேப்பர்ல வந்து நான் நிறைய கொஞ்சம் ஒன்று ரெண்டு பேர் அனுப்பியிருந்தாங்க. நான் இந்த கேள்வி செஞ்சிருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். அஞ்சாவது கேள்வி, நாலாவது கேள்வி எல்லாம் பெரும்பாலும் யாருமே செய்யல. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த சொற்பிரயோகம், அந்த கேள்வியை விளங்கி எடுக்கிற திறன் வந்து இல்லை. சரியா? அப்ப இப்படியா இதுக்கு பிறகு இப்படியா நிறைய கேள்விகள் நான் உங்களுக்கு தருவேன். இல்லைங்கதா? இப்படியா நிறைய கேள்விகள் நான் உங்களுக்கு செய்வேன். அப்ப இப்படியான செய்கைகளை வந்து உங்களுக்கு ஒரு 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 முழுமையான ஒரு ஐடியாவும் நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். விளங்குதா? அப்படி எடுக்கல உங்களுக்கு தார 10 கேள்வியில 5 கேள்வி சும்மா இலகுவாக சுலபமாக எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம அழகா செஞ்சுட்டு போகலாம். விளங்குதா? அப்ப இந்த நவீன ரீதியான அரசு, அதாவது ஜனநாயக ரீதியான அரசு, இதைத்தான் நீங்க சொல்றாங்க. விளங்குதா? சரியா? அப்ப இப்படிதான் இன்னைக்கு நம்ம ஆன்சர் எழுத போறோம். அப்ப ஜனநாயக ரீதியான அரசு தோற்றம் பெறுவதில் டொனமூர் அரசியலமைப்பு என்னென்ன பங்களிப்பு செஞ்சிருக்கி, இதைத்தான் நாங்க கேட்கிறாங்க. சரி, அதை நம்ம பார்ப்போம். விளங்குதா? அப்ப இப்படித்தான் பிள்ளைகள்
இங்க கேள்வி வரப்போகுது. வழங்குதா? அப்ப இது விழாம வழங்கிட்டா உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு பேப்பர் சம்பந்தப்பட்ட பூரணமான ஐடியா உங்களுக்கு நான் தந்துட்டேன். இதுக்கு பிறகு இந்த பேப்பரை தந்தா நீங்க ஈஸியா செஞ்சுட்டு போவீங்க. இதுக்கு பிறகு இந்த பேப்பரை நான் உங்களுக்கு தந்தேன்னு சொன்னா மிச்சம் ஈஸியா செஞ்சுட்டு போவீங்க. ஏன்னா உங்களுக்கான அந்த பேப்பருக்குரிய அந்த கேள்வியோட ஆழத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். விளங்குதா? அப்ப ஒரு பேப்பர் அதாவது பேப்பர் கிளாஸ்ல வந்து பேப்பர் கிளாஸோட நோக்கம் என்னன்னு சொன்னா இப்ப எம்சிக்கு வந்து உங்களுக்கு ஓகே. இப்ப நிறைய பேர் இப்ப எம்சிக்குல நல்லா டார்கெட் பண்றீங்க. இப்ப ஸ்ட்ரக்ட் இந்த கட்டுரை வினாக்கள்ல தான் நீங்க இப்ப டார்கெட் பண்ணணும். விளங்குதா? என்ன கேள்வி வந்தாலும் பயப்படாம செஞ்சுட்டு போறது. சரிதானே? அதுக்காக தான் நான் இந்த கேள்வியை இந்த பேப்பரை ஃபுல்லா முடிச்சிட்டு இதுக்குரிய எம்சிக்கு நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் இருந்தேன். சரி பார்ப்போம். வேற என்ன சரி டவுட் பேப்பர் சம்பந்தமா? ஸ்கிரீன்ல பேப்பர் தெரியுது இல்லையா? இல்ல சார். அப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் தானே யார் சொல்லியவரால். இப்பயா சொல்றது? நான் ஸ்கிரீன்ல பேப்பர் போட்டிருக்கேன். ஆல்ரெடி சொல்லணும் இதெல்லாம். கொஞ்சம் இருங்க நான் போடுறேன். இப்ப தெரியுதா பேப்பர்? இல்ல சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா ஃபர்ஸ்ட்டுக்கு? உங்களுக்கு ஷேர் ஆகிற ஆப்ஷன் காட்டுதா? இல்ல சார். ஆ சார். இப்ப விளங்குதா பேப்பர்? இப்ப விளங்குதா? இல்ல சார். இல்ல சார். இல்லையா? என்ன நடந்து திடீரெண்டு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரேன். நான் ஷேர் பண்றேன் பேப்பர்.
இப்ப விளங்குதா பிள்ளைகள்? சார் இப்ப விளங்குது தானே? ஆம் சார். ஓம் ஓம் சார் சரி, ஓகே. சரி. சரி, அப்ப பேப்பர் சம்பந்தமா என்ன சரி டவுட்? நான் நினைச்சேன் எவ்வளவு நேரம் உங்களுக்கு பேப்பர் கிளியரா விளங்குதுன்னு சொல்லி. அப்ப நீங்க யார் சரி ஒரு ஆள் சொல்லிருக்கலாம். அடுத்தவங்களோட கையில பேப்பர் இருக்குதானே, அப்ப அதால இஷ்யூ இல்லை. இப்ப பேப்பர் சம்பந்தமா என்ன சரி டவுட் இருக்குதா? வேற என்ன சரி கேள்விகள் சம்பந்தமா சொல்லணும். அப்ப நான் உங்களுக்கு கேள்வி நான் உங்களுக்கு முழுமையா வழங்கப்படுத்துவேன் நான். அது யோசிக்க தேவையில்லை. இப்ப உங்களுக்கு இந்த 10 கேள்விகளும் செய்யக்கூடியதா இருக்கும். அடுத்து இந்த 8வதுல 2வது கேள்வியை பாருங்க. சுவிட்சர்லாந்து சமஷ்டி முறை ஏனைய சமஷ்டி முறையிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? இது நீங்க படிச்சீங்களா? இது சிலபஸ்ல இருக்கு. படிச்சீங்களா இது? சுவிட்சர்லாந்து சமஷ்டி முறை ஏனைய நாடுகளின் அரசியல் அமைப்பு முறையிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? இது சம்பந்தமா நீங்க பாத்தீங்களா? ம். இப்ப சுவிட்சர்லாந்து சமஷ்டி முறை ஏனைய நாடுகள் அரசியல் அமைப்பு முறையிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? இப்ப சுவிட்சர்லாந்து சமஷ்டி முறை ஏனைய நாடுகளோட சமஷ்டியோட ஒப்படைக்கல வேறுபட்ட பண்பை கொண்டிருக்கிறது. ஏன்னா சுவிட்சர்லாந்து சமஷ்டியில வந்து ஒரு தனியான ஒரு அரசியலமைப்பு பண்புகள் இருக்கு. அ- ஏனைய நாடுகள்ல வந்து ஒரு பொதுவான பண்பு. ஆனால் சுவிட்சர்லாந்துல இருந்து தனியான சமஷ்டி பண்பு இருக்கு. உதாரணமா சொல்லப்போனா அதிகாரம் வந்து கீழ்மட்டங்கள்ல இருந்து மேல் மட்டங்களுக்கு செல்லுது. பொதுவாக மேல் மட்டத்திலிருந்து தான் கீழ் மட்டத்துக்கு அதிகாரம் வரும். ஆனா இங்க கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டங்களுக்கு அதிகாரம் செல்லுது. அதே போல யாப்ப வந்து மக்கள் விரும்பினா மாத்தலாம். இப்படியான நிறைய சமஷ்டி பண்புகள் சுவிட்சர்லாந்து அரசியல் இருக்கு. ஆனா அவ்வாறான பண்புகள் ஏனைய நாடுகள்ல இல்லை. அதை தான் இங்க கேட்கிறாங்க. சரியா? அப்ப இப்படித்தான் வந்து இந்த கேள்விகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம டைரக்டா கேள்விக்குள்ளே போ. முதலாவது கேள்வியை பாருங்க. அரசியலானது அரசியலானது இயற்கை விஞ்ஞானம் என்பதை விட சமூக விஞ்ஞானமாகவே கருதப்படுகின்றது. நீர் உடன்படுவீரா? உமது விடைக்கான காரணத்தை விவரிங்க. இந்த கேள்வி செஞ்சாங்க. சொல்லுங்க பாப்போம். ரேஸ் ஹேண்ட் பண்ணுங்க. இந்த கேள்வி செஞ்சாங்க. இந்த கேள்வி செஞ்சவங்க யாரு? ஓகே, சரண்யா, சிஃப்னா. அஹ், என்ன ஒரு ஐடியான்னு சொல்லுங்க பாப்போம். சரண்யா, எப்படி செஞ்சீங்க இது? அரசியலானது இயற்கை விஞ்ஞானம் என்பதை விட சமூக விஞ்ஞானமாகவே கருதப்படுகிறது. சின்ன ஒரு ஐடியான்னு சொல்லுங்க. ரெண்டு பேர்ல யார் சொல்லுவார்? சிஃப்னா இல்லாட்டி சரண்யா சொல்லுங்க. நல்லா பாருங்க. இப்ப அரசியலானது இயற்கை விஞ்ஞானம் என்பதை விட சமூக விஞ்ஞானமாகவே கருதப்படுகின்றது. அப்ப நீர் உடன்படுவீரா? அப்ப 20 மார்க்ஸுக்குரிய கேள்வி இது இருக்கு. இப்ப 20 மார்க்ஸுக்குன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் கேள்வி எழுதுற கட்டமைப்பு எப்படி இதுக்கான ஆன்சரை நம்ம கொடுக்க போறோம்னு சொல்லி. இப்ப 20 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்யணும்? ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். சரியா? இன்ட்ரடக்ஷன் நாங்க கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்க போறோம். இப்ப இதுல வந்து அறிமுகத்துல நம்ம எதை முதன்மைப்படுத்த போறோம்? ஒண்ணு வந்து இயற்கை விஞ்ஞானம்.
இயற்கை விஞ்ஞானம் என்றால் என்ன என்கிறத நாங்க கொடுக்க போறோம். இயற்கை விஞ்ஞானம் என்றால் என்ன? அதே போல சமூக விஞ்ஞானம் என்றா என்ன என்கிறத நாங்க அறிமுகத்துல கொடுக்க போறோம். இப்ப எப்படி கொடுக்க போறோம்? அப்ப அரசியலானது இயற்கை விஞ்ஞானம் என்பதை விட சமூக விஞ்ஞானமாக கருதப்படுகின்றது. இப்ப நம்ம அறிமுகத்துல என்ன கொடுக்க போறோம்னு சொன்னா, இப்ப இயற்கை விஞ்ஞானம் சமூக விஞ்ஞானம் ரெண்டுக்குமான ஒரு வரைவிலக்கணத்தை நாங்க கொடுக்க போறோம். எப்படி? இப்ப சமூக விஞ்ஞானம், சமூக விஞ்ஞானம் என்கிறது உங்களுக்கு தெரியும், சமூகவியலோட தொடர்பட்ட ஒன்று. விளங்குதா? சரி, கவரேஜ் கொஞ்சம் கட் ஆயிட்டு. அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இயற்கை விஞ்ஞானம் சமூக விஞ்ஞானம். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சமூக விஞ்ஞானம் என்ன நாங்கள் எழுத போறோம். அப்ப சமூக விஞ்ஞானம் என்கிறது வந்து மனிதனோடு சம்பந்தப்பட்ட ஒன்று தான் வந்து இந்த சமூக விஞ்ஞானம். குறிப்பாக இந்த ச- அரசியல் விஞ்ஞான ஆய்வுல அதாவது அரசியல் விஞ்ஞான ஆய்வு பொருள்ல அரசு என்றால் என்ன, சரியா? சமூகம் என்றால் என்ன, அதே போல வந்து அரசியல் நிறுவனங்கள் மற்றும் மனித நடத்தைகள் சம்பந்தப்பட்ட பல விடயங்களை ஆய்வு செய்கிற ஒன்றுதான் வந்து சமூக விஞ்ஞானம். வழங்குதா? அப்ப அதாவது குறிப்பாக அரசு, அதிகாரம், ஆட்சி, அதே போல அரசியல் நிறுவனங்கள் மற்றும் மனிதர்கள அரசியல் நடத்தை சம்பந்தப்பட்ட விடயங்களை ஆய்வு செய்கிற ஒன்றாகத்தான் சமூக விஞ்ஞானமாக காணப்படுது. குறிப்பாக இந்த சமூக விஞ்ஞானத்தில் உள்ளடக்கப்படுகின்ற விடயங்கள்ல ஒன்றுதான் அரசியல், சரியா? அதே போல சமூகவியல், அதே போல வந்து பொருளியல், இப்படியான பல விடயங்கள், தத்துவவியல், ஒழுக்கவியல், இப்படியான பல விடயங்கள் இந்த சமூக விஞ்ஞானத்தோட தொடர்பட்ட ஒன்று. ஆனா இயற்கை விஞ்ஞானம், வழங்குதா? இயற்கை விஞ்ஞானம் என்று சொல்றது வந்து அது வந்து அதாவது ஆய்வுகள், புள்ளி விவரங்கள், பரிசோதனைகள் ஊடாக நிரூபிக்கப்பட்ட உண்மையான தகவல்கள், மாறாத தகவல்களை உள்ளடக்கிய ஒன்றுதான் வந்து இயற்கை விஞ்ஞானம்னு சொல்றது. உதாரணமா பொருட்கள், நிகழ்வுகள் மற்றும் அவை இயங்கும் விதிகளை முதன்மைப்படுத்திய ஒன்றாகத்தான் இந்த இயற்கை விஞ்ஞானம் காணப்படும். இப்ப புவியீர்ப்பு விசை அது வந்து இப்பயும் மாறாது. அப்ப அது வந்து இயற்கை விஞ்ஞானத்தோட சம்பந்தப்பட்ட ஒன்று. விளங்குதா? அப்ப சமூக விஞ்ஞானத்துக்கும் இயற்கை விஞ்ஞானத்துக்கும் இப்படி ஒரு வரைவிலக்கணத்தை நான் கொடுத்துப்பட்டு இப்ப அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்ப சொன்ன விடயத்தை மையமாக வச்சு உங்களோட மொழிநடைக்கு ஏற்றால் போல நீங்க என்ன செய்யணும்? இதுக்கான வரைவிலக்கணத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு இன்ட்ரடக்ஷனை கொடுக்கணும். இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கு கீழேயே இந்த அரசியலும் சமூக விஞ்ஞானமும் எவ்வாறு வேறுபடுகிறது என்கிறத நாங்க அதாவது இயற்கை விஞ்ஞானம் என்பதை விட அரசியலானது இயற்கை விஞ்ஞானம் என்பதை விட சமூக விஞ்ஞானமாகவே கருதப்படுகின்றது. அப்ப இதுக்கான ஒரு விடயத்தை அதை நீங்க நிறுவனம் எப்படின்னு சொன்னா, இப்ப உண்மையிலேயே சமூக விஞ்ஞானம் என்கிறது வந்து இயற்கை விஞ்ஞானத்திலிருந்து வேறுபடுது. குறிப்பாக எப்படி வேறுபடுது? அந்த வேறுபாடுகளை கொடுத்ததுக்கு பிறகு நீங்க சமூக விஞ்ஞானம் அதாவது அரசியலுங்கிறது சமூக விஞ்ஞானம் தான் என்கிறத நீங்க கொடுக்கணும். இப்போ உதாரணமா ஒரு வேறுபாடுல தான் வந்து பரிசோதனை முறைமை. பரிசோதனை பரிசோதனை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இப்ப சமூக விஞ்ஞானத்தை விட இயற்கை விஞ்ஞானத்தில் வந்து பரிசோதனைங்கிறது வந்து அதிகமாக காணப்படும். பல வாயுக்கள், பல மனிதன் சார்ந்த, அதே போல பல பொருட்கள் சார்ந்த ஆய்வுகள்லாம் வந்து இடம்பெறும். சரி, அப்ப அந்த ஆய்வுகள் எப்பயும் வந்து நிரூபிக்கக்கூடியதாகவும் அதே போல நிராகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். எப்படி? உதாரணமா இப்ப இயற்கை விஞ்ஞானத்துல வந்து அதாவது பயோவோட சம்பந்தப்பட்ட விடயம். அப்ப பயோவோட சம்பந்தப்பட்ட விடயத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து அதாவது உயிரியலோட சம்பந்தப்பட்டது. அப்ப இதை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில சந்தர்ப்பத்துல முழுமையாக ஆதரிக்கக்கூடியதாக நிரூபிக்கக்கூடியதா இருக்கும். அதே போல முழுமையாகவும் நிராகரிக்கக்கூடியதாக இருக்கும். விளங்குதா? அப்ப இதைத்தான் நாங்க சொல்லுவோம். உதாரணமா இதுல வந்து உயிரியல், இயற்பியல், வானியல் போன்ற இயற்கை விஞ்ஞானத்துல முக்கியமான ஒரு கிளையாக இது காணப்படுது. இப்ப இந்த உயிரியல்ல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே, இந்த திரவத்தோட இந்த திரவத்தை கலந்தா இப்படியான ஒரு வெளிப்பாடு ஒன்று தோற்றம் வரும், சரியா?
இந்த பாக்டீரியாவோட இந்த பாக்டீரியா தாக்கம் செலுத்தினா உதாரணமா ஏதாவது ஒரு நிகழ்வு இடம்பெறும். சரியா? அப்ப இது சம்பந்தப்பட்ட விடயங்களை என்ன செய்யும் இயற்கை விஞ்ஞானத்துல உறுதியாக கூற முடியும். ஆனா சமூக விஞ்ஞானத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா சமூக விஞ்ஞானத்துல பரிசோதனைங்கிறது மிக மிக குறைவாக இருக்கும். ஏனென்றா சமூக விஞ்ஞானம்ங்கிறது மனித நடத்தையோட தொடர்பான ஒன்று. ஆகையால இங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். இங்க எதிர்வு கூறக்கூடிய ஒரு சில விடயங்களை முன்வைக்கலாம். ஆனா நிலையான உறுதியான தகவல்களை முன்வைக்க முடியாது. ஏனென்றா மனிதன் காலத்துக்கு காலம் மாறக்கூடியவன். வழங்குதா? மனிதன் காலத்துக்கு காலம் மாறக்கூடியவன். ஆகையால ஒரு எதிர்வு கூறக்கூடிய விடயங்களை தவிர, அதாவது இலட்சிய கண்ணோட்டத்தில் தான் அதை ஆராயலாம். ஒரு முடிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஆராய முடியாது. வழங்குதா? ஒரு முடிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்களால ஆராய முடியாது. அப்ப இப்படியான ஒரு வேறுபாட்டை கொடுத்து போட்டு அந்த அடிப்படையில ச அரசியலானது இயற்கை விஞ்ஞானம் என்பதை விட சமூக விஞ்ஞானமாகவே கருதப்படுகின்றது. அவற்றுக்கான நியாயங்களை எங்களால் பின்வருமாறு ஆராய முடியும் என்று சொல்லி உள்ளடக்கத்துக்குள்ள நீங்க போறீங்க. சரியா? முக்கியமான அதாவது பொடி உடலுக்குள்ள போறீங்க. இந்த விடைய